Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாமக்கல்லில் கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழுவினர் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். நாமக்கல் அந்த கிட்னி விற்பனை தொடர்பான புகார் என்பது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புகார் தொடர்பாக ஆய்வாளர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதியில் கிட்னி விற்பனை என்பது இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த கிட்னி விற்பனை தொடர்பாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும், அதன் விசாரணை முடுக்கிவிடப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இயக்குனர் டாக்டர் வினித் ஐஏஎஸ் தலைமையில் மெடிக்கல் ஆக்ட் துணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரேசன், மெடிக்கல் ஆக்ட் டிஎஸ்பி சீதாராமன் ஆகியோர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி மற்றும் குமாரபாளையம் வட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோரிடம் இது தொடர்பாக ஏதேனும் புகார்கள் எழுந்துள்ளதா, கிட்னி விற்பனை தொடர்பாக உங்களுக்கு முன்னதாக புகார்கள் ஏதாவது இருந்திருக்கிறதா என்பது உள்ளிட்ட கேள்விகளை ஐஏஎஸ் அதிகாரி கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பட்டியலானது வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலானது விசாரணை போது கண்டறியப்பட்ட பெயர் பட்டியலை வைத்தும் ஆதார் கார்டுகளை வைத்தும் தற்போது ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வானது இன்றும் நாளையும் தொடரும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆய்வில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி.